மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மீனாஸ் மெனு. இந்த மார்கழி மாதம் முழுவதும் தினமும் கண்ணன் கதை, நாயன்மார்கள் கதை, கோலம், பிரசாதம் என்று அனைத்தையும் ஒரே வீடியோவாக பதிவிட்டு வருகிறோம். அனைவரும் அனைத்தையும் பார்த்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. மார்கழி மாதம் 11ஆம் நாளான நேற்றோடு திருத்தொண்டரடி பொடியாழ்வார் இயற்றிய திருப்பள்ளி எழுச்சி நிறைவடைந்தது. இன்று மார்கழி 12 நாம் பார்க்கவிருப்பது 4000 திவ்ய பிரபந்தம், முதல் 1000, 3ஆம் பத்து, 6ஆம் திருமொழி, நாவலம். கண்ணன் புல்லாங்குழல் ஊதர் சிறப்பு. இயற்றியவர் பெரியாழ்வார். நாவலம் பெரிய தீவினில் வாழும் நங்கை மீர்காள் ஈதோர் அற்புதம் கேளீர். தூவலம் புரிவுடை திருமால் தூயவாயிர் குழலோசை வழியே கோவலர் சிறுமியர் இளங்கொங்கை குதுகலிப்ப உடலுள் அவிழ்ந்து எங்கும் காவலும் கடந்து கயிறு மாலையாகி வந்து கவிழ்ந்து நின்றனரே. ஒரு நாள் யமுனை கரையில் மாடுகள் மேய்த்து கொண்டிருந்த பொழுது மற்ற சிறுவர்களுடன் பலராமனும் கிருஷ்ணனும் விளையாடி கொண்டிருந்தனர். அப்போது கிருஷ்ணனை கொல்லுவதற்காக கம்சனால் அனுப்பப்பட்ட வத்சாசுரன் என்ற அசுரன் அங்கே வந்தான். அவன் ஒரு கன்றின் உருவம் எடுத்துக்கொண்டு மற்ற மாடுகள் மற்றும் கன்றுகளோடு கலந்து விட்டான். கிருஷ்ணன் அனைத்தும் அறிந்தவன் அல்லவா? அவன் அதை கவனித்து விட்டான். அவன் கண்களிலிருந்து தப்ப முடியவில்லை. பின்னர் இயல்பாக செல்வது போல் அந்த கன்றுக்குட்டியின் பக்கம் சென்று அதன் பின்னங்கால்களை பிடித்து சுற்று சுற்று என்று சுற்றி ஒரு பெரிய மரத்தின் மீது ஓங்கி அடித்தான். பலமாக அடிப்பட்ட அசுரன் இறந்தான். தன் சுய உருவை அடைந்து வீழ்ந்தான். அத்தனை பெரிய உடலை பார்த்து மற்ற சிறுவர்கள் ஆச்சரியப்பட்டனர். கிருஷ்ணன் தைரியமாகவும் சாமர்த்தியமாகவும் அந்த அரக்கனை கொன்றதற்காக அனைவரும் பாராட்டினார்கள். இதே போன்று மற்றொரு நாள் கிருஷ்ணனும் பலராமனும் உணவு வகைகளை எடுத்துக்கொண்டு விடியற் காலையிலேயே கன்றுகளை மேய்க்க சென்றனர். உச்சி பொழுது ஆனதும் கன்றுகளை தண்ணீர் குடிக்க வைப்பதற்காக ஒரு ஏரிக்கு அழைத்து சென்றனர். பின்னர் சிறுவர்களோடு கிருஷ்ணனும் பலராமனும் ஏரிக்குள் இறங்கினார்கள். தண்ணீர் குடித்துவிட்டு மேலே ஏறி வந்தால் அங்கே ஒரு பயங்கரமான பெரிய கொக்கு கூர்மையான அலகுகளோடு காத்து கொண்டிருந்தது. கம்சனால் கிருஷ்ணனை கொல்லுவதற்காகவே அனுப்பப்பட்ட பகாசுரன் என்ற அரக்கன்தான் ராட்சச கொக்கு வடிவில் அவ்வாறு காத்திருந்தான். அதை பார்த்ததும் சிறுவர்கள் அனைவரும் பயந்தனர். கண்ணனை பார்த்ததும் அந்த கொக்கு அவனை சற்றென்று விழுங்கிவிட்டது. இதை கண்ட மற்ற சிறுவர்கள் பயந்து போய் மயங்கி விழுந்து விட்டனர். ஆனால் கிருஷ்ணனோ தன்னை நெருப்பு பந்தமாக மாற்றிக்கொண்டு கொக்கின் தொண்டையை எரிக்க ஆரம்பித்தான். அந்த கொக்கு வேதனை பொறுக்க முடியாமல் கிருஷ்ணனை உமிழ்ந்து விட்டது. அவனை தன் அலகுகளால் கொத்த பார்த்தது. ஆனால் கிருஷ்ணனோ அதன் 2 அலகுகளையும் பிடித்து இழுத்து அதன் வாயை கிழித்தான். அதை கொன்றான். இந்நிகழ்ச்சியை பார்த்து சிறுவர்கள் வீடு திரும்பியதும் யசோதையிடம் சொன்னார்கள். அவள் கிருஷ்ணனுக்கு வந்த பேராபத்து விலகியதற்கு கடவுளுக்கு நன்றி சொல்லி கிருஷ்ணனை அணைத்து கொண்டாள். நாளை அகாசுரன் என்ற அரக்கனை வதம் செய்த கதையை பார்க்கலாம். அடுத்து வருவது கோலம் மற்றும் பிரசாதம்.
மார்கழி ஸ்பெஷலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிளகு சாதங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். கடுகு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க, முந்திரி கொஞ்சம், அப்புறம் மிளகு ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துகிட்டு வீட்டிலையே பொடி பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு மிளகாய், கருவேப்பிலை, நல்லெண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. எப்பவுமே கலந்த சாதத்துக்கு நல்லெண்ணெய் பெஸ்ட்டு. அடுத்து ஒரு அழகு சாதம் உதிரியாக வடித்து எடுத்து வச்சுருக்கேங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பில் வானல் வச்சுட்டு ஒரு 3-4 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாங்க. நல்லெண்ணெய் எடுத்து வச்சது. கடுகு போட்டுன்றேன். கடுகு பொரிஞ்ச உடனே எடுத்து வச்ச உளுத்து பருப்பு போட்டுடலாங்க. அடுத்து கடலைப்பருப்பு நல்ல பொன்னிறமாக வறுத்துக்கலாங்க. அடுத்து முந்திரி நல்ல பொன்னிறமாக வறுப்பட்டுருச்சுங்க. இப்போ வந்துட்டு காஞ்ச மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுருங்க. அடுத்து மிளகு பொடிங்க. கோவிலெல்லாம் கொடுப்பாங்க, ஜம்முன்னு இருக்கும். இந்த கிளைமேட்டுக்கு இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மிளகுத்தூள் கொஞ்சம் பொரிஞ்ச உடனே எடுத்து வச்ச சாதத்தை போட்டு கிளறிட வேண்டியதாங்க. நல்லா கலந்துட்ட பிறகு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, உப்பு கொஞ்சம் போட்டு இன்னும் ஒரு தடவை கிளறி வச்சுருக்காங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். மிளகெல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துடும். சுவையான சூப்பரான மிளகு சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. ஆவி பறக்குதுங்க மிளகு சாதம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குழந்தைங்களுக்கு கூட கட்டி கொடுக்கலாங்க. கொஞ்சமாக நெய் போட்டு ஹாட் பேக்கில் வச்சு அமிச்சா இந்த வின்டர் சீசனுக்கு குழந்தைங்களும் ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். கோல்டு காஃப் வராமல் பார்த்துக்கலாங்க.